டெல்லி திமுக அலுவலகத்தில் உள்ள கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் விழாவையொட்டி டெல்லி திமுக அலுவலகத்தில் உள்ள அவரது உருவப்படத்திற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ஃபரூக் அப்துல்லா, டி ராஜா, சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, கலைஞரின் பிறந்த நாளையொட்டி திமுக தோழர்களுடன் அவருக்கு மரியாதை செலுத்தியது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். மேலும் கலைஞரை சந்தித்ததை பாக்கியமாக கருதுகிறேன் என கூறினார். Good morning. It's my pleasure to be here with my colleagues from the DMK on this very auspicious occasion of the 100th anniversary of the leader, Dr. Kalangar. I had the good fortune of meeting him and on many occasions of listening to what he had to say and benefiting from his wisdom, from his words of wisdom, from his advice. And again, I feel fortunate to have met him, even though towards the end. So my good wishes to all of you on this celebratory day, and thank you. இதேபோல் ராகுல் காந்தி செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழ் மொழி கலாச்சாரத்தை உயர்த்தி பிடித்தவர் கலைஞர் என புகழாரம் சூட்டினார். மாபெரும் தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கு மரியாதை செலுத்துவதில் பெருமை கொள்வதாக ராகுல் காந்தி கூறினார். Good morning. I'm happy to come here in remembrance of a great leader of Tamil Nadu, somebody who defended the culture, the language of the Tamil people, and it's an honor for me to come here today. Thank you.